சொல்லுங்களேன், நான் பிறக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அழக்கூடாது, கோவப்படக்கூடாது, சோகமா இருக்கக்கூடாது, சாவக்கூடாது. ஆனா இந்த வெண்ண எல்லாத்தையும் பண்ணுவாப்ல. சரி, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கேன், எது சரி எது தப்புன்னு எனக்கு எழுதி கொடுன்னு நான் கேட்கிறேன். இன்ன வரைக்கும் எழுதிட்டு இருக்காப்ல. இதுல என்ன மேனிபுலேட் பண்றாப்ல. என்னடா நீ உங்க அம்மாவை புணர்வு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றதை நம்ம கேட்கலன்னா உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாப்ல. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருப்போம், பின்னாடி பெஞ்ச்ல இருக்க நம்ம தலையில அடிச்சுட்டு சும்மா இருப்பானுங்க. உடனே நம்ம வந்து எவன் அடிச்சானோ அவன் ஆத்தா சிலுக்குடா அப்படின்னு அவன் டக்குன்னு கோவப்பட்டு வருவான் இல்லையா, அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காப்ல. சின்ன வயசுல அதெல்லாம் தப்புன்னு தெரியுது, பேசாம விட்டோம். இப்போ ஓகே, இப்போ அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஆனாலும் எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கேன், இன்னும் அவங்க பத்தி அப்படி பேசிட்டு இருக்கேன். என்னத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதுறாங்கன்னா அடுத்தவங்க திணிக்கிறதுக்கு மட்டுமே. இப்ப மூட நம்பிக்கையோட வாழக்கூடாது, அது வந்து ஒரு சமூக அநீதினு வச்சுப்போமே. இப்ப சயின்டிபிக்கா 4% தான் நம்மளால இந்த யூனிவர்ஸ் அப்சர்வே பண்ண முடியுதுன்னா மீதி 96% நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம உடம்ப பத்தியோ இல்ல நம்ம மனசை பத்தியோ நமக்கு முழுசா தெரியவே தெரியாம நம்மளாமே நம்புற தன்னம்பிக்கை கூட ஒரு வகையில மூட நம்பிக்கை தான். எப்படி மூட நம்பிக்கை இல்லாம வாழ முடியும் சொல்லுங்க? இப்போ ஒருத்தர் வந்து எல்லாரோட மித்தையும் டீபங்க் பண்றாருன்னு வைங்களேன். தாலி கட்டினா ஒரு பொண்ணு சொந்தமானவளாயிருவா, இது வந்து புருஷ முண்டாட்டி உறவுங்கிறது சயின்ஸ் புக்ல இருந்து அவர் எடுத்திருக்காரு, மித்தாலஜி புக்ல இருந்தோ இல்ல முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் டீபங்க் பண்ணிட்டு வாழ முடியுமா நம்மளால? பாசிபிளே கிடையாது அதுக்கு. இப்போ ஒரு அறம் எடுத்துங்களேன், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அது மாதிரி அங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லா தமிழர்களும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வாழ்றாங்க, பொங்குறாங்க. பொங்கிட்டு கேட்டா அந்த புராணத்துல அப்படி இருந்துச்சு, இந்த பெரிய புராணத்துல அப்படி இருந்துச்சு, இந்த நாலடியார்ல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு இப்ப அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி இருக்கு. அது மாதிரி பிரிட்டிஷ் இங்க வந்து ஆண்டாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வச்சு கட்சி அமைச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் அதே வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என் குடும்பம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது, அந்த கட்சி அப்படி இந்த கட்சி இப்படின்ட்டு. ஆனா நாங்க என்ன பண்ணாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அதே சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. இப்ப ஒவ்வொருத்தரும் சட்டத்திட்டம்னு எழுதுறான், நீதி அநீதி, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், அறம் அறமற்றது, முறை முறையற்றது, ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ், ஹலால் ஹராம்னு இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு இருக்காங்க. இல்ல அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி இல்லப்பா, நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தான்ப்பா இதெல்லாம், உங்க தாய்மாமை கேட்டு சரிதான்ப்பா, உங்க அம்மா புணர்வியான்னு கேட்டு மேனிபுலேட் பண்றதான்ப்பா சரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது சரின்னு ஒத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். 1330 குரலையும் படிச்சு 1330 சரி 1330 தவறுன்னு எழுதுங்க. ஒருவேளை நீங்க எழுதலன்னா நீங்க உங்க அம்மா புணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். எழுதி உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஒத்து போகல, ஒன்னு இன்னொன்னு முரணா இருக்கு அப்படின்னா, உங்க பொண்டாட்டி எழுதுனது உங்களுக்கோ இல்ல நீங்க எழுதுனது உங்க புருஷனுக்கோ முரணா இருந்துச்சுன்னா நீங்க உங்க அம்மாவே இல்ல உங்க அப்பாவே புணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கூமுட்டைகளுக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு ரீபோஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க.